ரகு, வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் ஒன்று ஓபன் பண்ணிருக்காங்கடா. போய் சாப்பிட்டு வரோம் ரகு. ப்ளீஸ் என்ன கண்டி வாடா. மரியாதையும் ஓடிரு, வெறுப்பேத்தாத. நானே டென்ஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். போயிரு, தயவு செஞ்சு போயிரு. புருஷனை பொண்டாட்டியும் எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப என்ன? ஆ, ரேஷ்மாக்காவை தானே பார்க்க வந்த? என்ன இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? அதான் அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டானே, அப்புறம் என்ன? ஓ, நீயும் அதுக்குதான் வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்பதான் 2 பேருக்கும் நான் முக்கியம் இல்லையே. யார் யாரோலாம் முக்கியமா தெரியுறாங்க, நான் உங்க 2 பேருக்கும் முக்கியமா தெரியல. பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஆதி இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. வருவான்ல பிரச்சனைன்ட்டு அன்னைக்கு வச்சுக்கிறேன். மூஞ்சி மோகரியெல்லாம் உடச்சிட வேண்டிய உன் புருஷனை சொல்லி வச்சிரு. ஆமா ரகு, சீக்கிரம் உடைச்சு விட்டுரு. ஏ லூசி, உன் புருஷனை தான் அடி பண்ணிட்டு இருக்கேன். நான் என் புருஷனை தான் அடிக்க சொல்றேன். என்ன பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா உனக்கு? உண்மையை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? வேண்டாம். நீ தாண்டா கேட்ட. பாருங்க அனு, இவன் தானே கேட்டான். என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு. அப்போ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிதானே ஆகணும். பாருங்க அனு, எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசுறான்ட்டு. பைத்தியக்கார, இவன் கூட எப்படி குடும்பம் நடத்துறீங்க? என்ன பண்றது, காலையிலுக்கு. இது சும்மா சும்மா சொன்ன, சும்மா. வர வர வாய் அதிகமாயிட்டுடி உனக்கு. ஹலோ சார். என்ன காலையிலேயே வெறுப்பேத்தாத சொல்லிட்டேன். ஏற்கனவே மண்டை பயங்கர டென்ஷன்ல வலிச்சுக்கிட்டு இருக்கு. எங்கேயாச்சும் செவத்துல போயிட்டு முட்டிக்கலாமான்னு இருக்கு எனக்கு. ஆளுக்கு காலையில இருந்து அட்வைஸ் மேல அட்வைஸா குடுத்து என் உயிரை வாங்கிட்டு கிடக்காங்க. எந்தி போயிரு, தயவு செஞ்சு எந்தி போயிரு, வெறுப்பேத்தாத. இப்ப என்ன உனக்கு? ரேஷ்மாவை தானே பார்க்க வந்த? போ, மேலதான் இருக்கா, போயிரு. போன்னு சொன்னேன். நான் என்ன அவங்கள பார்க்க வந்தேன்? இல்ல புரியல. நான் உன்னதான் பார்க்க வந்தேன். என் ஃப்ரெண்டு இங்க கஷ்டத்துல இருக்கும் போது நான் மட்டும் எப்படி அங்க சந்தோஷமா இருக்க முடியும்? அதான் என் ஃப்ரெண்ட பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். இது ஆறுதல்? நீ ஆறுதல் தான். ஏன் நான் ஆறுதல் சொல்லக்கூடாதா என்ன உனக்கு? வெறுப்பேத்தாதிரி, போயிருடி, அடி வாங்க வைக்கிட்ட. ஐயோ, என்னடா பிரச்சனை? ஏன்டா இப்படி இருக்க? காலேஜ் படிக்கும் போதும் சரி, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமும் சரி, ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சதுக்கு அப்புறமும் சரி, ரகு எவ்வளவு அழகா சமத்தா இருப்பான். இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க? காலேஜ் படிக்கும் போதும் காலேஜ் முடிச்சுட்டு வேலை பார்க்கும் போதும் குடும்பம்னா என்னன்னு தெரியாது. குடும்பத்தோட பொறுப்புன்ற ஒண்ணு என்கிட்ட இல்ல. ஆனா இப்ப அப்படி இல்ல. நீ பேசிக்கிட்டு இருக்கல அந்த ரகு வேற, இப்ப பேசிக்கிட்டு இருக்க ரகு வேற. அப்புறம் அப்புறம் வெறுப்பேத்தாத ஷாலினி. அமைதியா கேக்குறேன், சொல்லு சொல்லு சொல்லு. என்ன கிண்டலா? இல்ல இல்ல இல்ல, நீ சொல்லு, நான் கேக்குறேன். வெறுப்பேத்தாத ஷாலினி. சத்தியமா நீ சொல்லு, நான் கேக்குறேன். என்ன பிரச்சனை உனக்கு? அதாண்டி, அப்ப இருந்த சிச்சுவேஷன் வேற, இப்ப இருக்க சிச்சுவேஷன் வேற. அப்போ எல்லாத்தையுமே அப்பா அம்மாவை பாத்துப்பாங்க. இப்ப அப்படி இல்ல. இப்பவும் அப்படிதான் ரகு. அப்ப இருந்த சிச்சுவேஷனும் சேம் தான், இப்ப இருந்த சிச்சுவேஷனும் சேம் தான். சரியா? அப்போ நீயும் ரேஷ்மாக்காவும் ஓரளவுக்கு சின்ன பசங்க, விவரம் தெரியாது, அம்மா அப்பா கையிலேயே இருக்கிற பசங்க. சரியா? இப்ப அப்படி இல்ல. அவங்க முடிவை அவங்க எடுத்துக்கலாம். அவங்களுக்கு தேவையான வாழ்க்கை துணையை அவங்க முடிவு பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? சொல்ல போனா ரேஷ்மாக்கா ஃபர்ஸ்ட் மேரேஜ் விஷயத்திலேயே இந்த முடிவை எடுத்திருக்கணும். அந்த நிமிஷத்துல அவங்களுக்கு அப்பா சொல்ற வாழ்க்கை நல்லபடியா அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அமைச்சுக்கிட்டாங்க. நல்லபடியா அமையல. ஆனா இப்போ அப்படி இல்ல. அவங்க எதிர்பார்க்கறாங்க இந்த லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என் கூடயே இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கறாங்க. அதை ஏன் நீ தடுக்கிற? எது? அவ சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நான் தடுக்கிறேன்னு சொல்ற? என் அக்கா சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நான் எங்க நினைப்பானாடி? எல்லார மாதிரி நீயும் பேசாத ஷாலினி, எனக்கு டென்ஷன் ஆகுது. தயவு செஞ்சு வெளியே போயிரு சொல்லிட்டேன். ஆமா, வெறுப்பேத்திக்கிட்டு அவங்களுக்காண்டி பேசுற மாதிரி இருந்தா என்கிட்ட இங்க வராத நீ, போ. ஐயே, நான் அவங்களுக்காண்டி பேச போறேன்? அவங்க யாரோ எனக்கு. இந்த ஆதி பைத்தியக்காரன் வேணா அக்கா அக்கான்னு பின்னாடியே சுத்தலாம். ஆனா நான் அப்படி இல்லப்பா. எனக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம். என் ஃப்ரெண்டு பாரு எவ்வளவு கோவத்துல இருக்கான். அவனை சமாதானப்படுத்த வேண்டாமா? ஆமா ஆமா ஆமா. என்ன சமாதானப்படுத்துறாங்க உங்க ஃப்ரெண்டு? வாய் மூடு. நீ என்ன எதிர்த்து தானே பேசுன? வச்சுக்கிறேன்டி உன்ன ஒரு நாள். இல்லன்னா அது போதும் போதும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி வச்சுக்க முடியும் தானே? பாரு,
கட்டினவளே புரிஞ்சுக்கல, நீ என் ஃபீலிங்ஸ் எங்க இருந்து புரிஞ்சுக்க போற? நீ எனக்கு சமாதானப்படுத்த போறியா? ம். ஆசை ஆசையா கல்யாணம் பண்ண. ஹம், என்னை இவங்களே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பாத்துக்கோ என் நிலைமைய. என்னத்த சொல்ல. ம். வாழ்க்கை அமைஞ்சதுதான் இப்படி. சரி, கூடயே எப்பயும் சுத்திக்கிட்டு கிடப்பான். அவனாச்சும் நான் சொல்றத காது கொடுத்தாச்சும் கேப்பான்னு பாக்குறேன். காலையில வந்தா உன்னை யார் பார்க்க வந்தான்னு சொல்லிட்டு போறான். இதுதான், இவ்வளவுதான் மனுஷங்க. இப்பதான் புரியுது யார் யாரு எப்படி எப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன்டி, யாரையுமே எதுக்காண்டியும் நம்பவும் கூடாது, யாருக்கும் எதை பத்தி யோசிக்கவும் கூடாதுன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல செல்பிஷா இருக்கான் பாரு, அவன் தான் கரெக்ட், அவன் தான் சரியானவன். நான் எல்லார பத்தியும் யோசிக்கிறேன் பத்தியா. எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. இன்னும் எவ்வளவு பட்டத்தை என் மேல சுமத்த போறீங்கன்னு தெரியல. கோபக்காரன், முன்கோபம், குடிகாரன். இருந்தேன், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. நான் ஒரு காலத்துல இருந்தேன், ஆனா இப்ப அப்படி இல்ல. நான் என்னைக்குமே ட்ரிங்க்ஸ் பண்ணவே மாட்டேன்னு நான் சொல்லல, பண்ணிருக்கேன். ஒரு சில நேரத்துல ஒரு சில விஷயத்தினால பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஆனா இவர் பண்றது ரொம்ப டூ மச்சா போய்கிட்டு இருக்கு. குடிச்சிட்டு போயிட்டு எங்கனையும் போயிட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல நின்னு எவன் முன்னாடியும் கத்திக்கிட்டு எல்லாம் கிடக்கல. ஐயோ ரகு, நானும் அதான்டா சொல்றேன். நீ எதுக்கு எல்லார பத்தியும் யோசிக்கிற? உன்னை பத்தி மட்டும் யோசி. புரிஞ்சுச்சா உனக்கு? நீதான் சொல்றல்ல, நீ சொல்றத புரியல, அது தப்பாதான் போகும்னு உனக்கு தெரியுது, அத சொல்ற. புரிஞ்சுக்கலன்னா பட்டு திரும்பி வருத்தம் விட்டு நீ எடுத்து பிடிக்கணும்னு நினைக்கிற. நீ உன் லைஃப் மட்டும் பாரு ரகு. அவங்கள விட்டு நீ அவங்கள ஏதோ சின்ன குழந்தை மாதிரி கையிலேயே இறுக்கி பிடிக்கணும்னு நினைக்கிற. சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஆடு மாடா இருந்தா கூட நம்ம இறுக்கி பிடிச்சோம்னா நம்ம கையில இருந்து அவுத்துக்கிட்டு ஓடணும்னு தான் நினைக்கும். நீ விட்டுடா. அவங்களா ஏதாச்சும் ப்ராப்ளம் நடக்குதுன்னு நீ நினைக்கிற பத்தியா? நடந்துச்சுன்னா அவங்களே ஃபேஸ் பண்ணிட்டு வருவாங்க. சரி, அன்னைக்கு நான் தம்பி சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை எப்படி நினைச்சு பாரு, அவங்க நினைக்கிற மாதிரி வாழ்க்கை ரொம்ப அழகா அமைஞ்சா அத நீ கெடுத்த மாதிரி தானே இருக்கும். வேண்டாம் ரகு, இது வேண்டாம். என் ரகு அப்படி இல்லடா. என் ஃப்ரெண்ட் ரகு அது வேற மாதிரி, ரொம்ப பொறுமையா அடுத்தவங்களுக்கு என்ன வேணும், அவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறவன். இந்த ரகு ரகுவாவே இல்லடா. ஏன்டா இத்தனை பேர் சொல்லி உனக்கு புரிய மாட்டேங்குது? ஐயோ, உங்க யாருக்கும் தான் புரிய மாட்டேங்குது. பின்ன என்ன இவ்வளவு நேரம் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்க? பைத்தியக்கார மாதிரி முட்டை முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு முறைச்சுக்கிட்டு. இங்க பாரு ரகு, வேண்டாம். எதுக்கு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கே? எதுக்கு? நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நீ ஒரு மூளைக்கு திரும்பி உட்காந்துக்கிட்டு அவங்க ஒரு மூளைக்கு திரும்பி உட்காந்துக்கிட்டு நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்கும் போது அவங்கள ஹாப்பியா இருக்க வேண்டாமா? இப்படி இருந்தா எப்படி? நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும் ரகு. அவங்க ஆசைப்படுற மாதிரி விட்டுறேன். உங்க எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி முதல் கல்யாணம் நடந்துச்சு. உங்க அப்பாவும் இதே மாதிரி தானே அவங்கள கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க, இந்த லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவா இருந்துச்சு. யாரும் நினைக்கிறது சரியா இருக்காது ரகு. ஃபியூச்சர்ல அது எப்படி மாறணும் தெரியாது. எல்லாருமே எல்லா விஷயத்திலயும் 100% கரெக்டா இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயத்துல தப்போ சரியோ நடக்கதான் செய்யும். உனக்குன்னு குழந்தை பிறக்க போது, அனு பிரெக்னண்டா இருக்காங்க. 7 month தான் அனு. பாரு, குழந்தை பிறக்க போது, குழந்தைய பாரு, குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வா, ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் பாரு. இதுக்கப்புறம் குழந்தைக்காண்டி யோசிடா. நீ எதுக்கு எல்லாருக்காண்டி யோசிக்கிற? நீ சொன்ன மாதிரி செல்ஃபிஷாவே இரு. இங்க அதுதான் வேணும்னா அப்படியே இரு, அது தப்பு இல்ல. உன்னை பத்தியும் உன் ஃபேமிலிய பத்தியும் யோசி. இங்க பாரு, என்ன பாரு, குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கேன், ஆனா கிடைக்கல. கிடைச்ச வரத்தை ஏன்டா நீ மிஸ் பண்ற? சொல்லு. இதுக்கப்புறம் குழந்தை பிறந்து அதை வளர்த்து ஆளாக்கி இன்னொரு குழந்தைலாம் ரொம்ப டைம் ஆகும். சோ அதனால இப்போ இருக்க டைமை நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. குழந்தை கூட ஹாப்பியா இரு. நாளைக்கு என்கேஜ்மெண்ட், நாளைக்கு ட்ரெஸ் எடு, போயிட்டு உங்க மாமாக்கும் எடுத்து கொடு. மாமாலாம் எனக்கு எவனும் இல்ல. சும்மா மாமா நோமானிக்கிட்டு வெறுப்பேத்த சொல்லிட்டேன். சரி, உங்க மாமாக்கு வேண்டாம் ஷாலினி. சரி சரி சரி, ஓகே 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 ஓகே. சரி, உன் அக்காவோட புருஷனை வச்சுப்போமா? இன்னும் கல்யாணம் நடக்கல. நீ பேசுறத பார்த்தா நீயே நிறுத்திடுவ போலியே.
என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆரஞ்சுன்னு வச்சுக்கோ. ஒரு அளவுக்கு தான் பொறுமையா பேசுவேன். விளையாடிக்கிட்டு இருக்கியா நீ? ஏன் ஷாலினி யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்ன? நீயாச்சும் புரிஞ்சுப்பேன்னு பாக்குற, நீயும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எனக்கு புரியுது ராகு, எனக்கு புரியுதுடா, புரியாம இல்ல. எங்க உன் அக்கா வாழ்க்கை பழைய மாதிரி மாறிடுமோன்னு பயப்படுற. இவர் குடிக்கிறாரு, அதே பழக்கமா மாறிடுமோ அப்படின்னு பயப்படுறதெல்லாம் ஓகே தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி ஒரு ஜஸ்ட் ஒரு யூகம் தான் இப்படி ஆயிருமோன்று. அத நினைச்சு பயந்து பயந்தே கல்யாணத்தை நிறுத்த முடியாதுல்ல. முடிவு பண்ணியாச்சு, எல்லாத்துக்கும் ஏற்பாடும் பண்ணியாச்சு, எல்லார்கிட்டயும் சொல்லியும் ஆச்சு. ஒருத்தனுக்காண்டி கல்யாணத்தை நிறுத்தினா நல்லாவா இருக்கும்? ரகு சிரிச்சுக்கிட்டு நல்லா ஜாலியா அங்க வந்து நிக்கணும். இது நம்ம வீட்டோட ஃபங்க்ஷன்ரா, இல்ல ஜாலியா எடுத்து நடத்தணும். உன் கல்யாணத்துக்கு தான் என்னால இருக்க முடியல. என் கல்யாணத்துல 1008 பிரச்சனை. ரேஷ்மக்கா கல்யாணம் செம்மையா நல்லா டிஜே பாட்டுலாம் போட்டு சூப்பரா வைப் பண்ணணும். என்ன? கரெக்ட், நீ சொல்றதுதான் கரெக்ட். ஏதோ என்னமோ பண்ணிட்டு போட்டோம், செல்ஃபிஷா தான் இருக்கணும் இனிமே. இததான் முடிவு பண்ணிருக்கேன் நானும். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன். நிச்சயதார்த்தமோ என்னமோ என்னால இனிமே அங்க வந்து நிக்கவே முடியாது. யார் யார் விருப்பப்படி என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் பண்ணட்டும். எல்லாருக்கும் நான் பேசுறது இன்னைக்கு வேணா பைத்தியக்கார மாதிரி தெரியலாம், ஆனா அந்த ஆள் மாறி நிக்கும் போதுதான் புத்தி வரும். சரியான வேலை இல்ல, குடிக்கிறான், அவங்க அம்மாவோட சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல இவ அங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா நான் ஒண்ணு மட்டும் நல்லா தெளிவா சொல்லுவேன், இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு எங்க அக்காவை அந்த ஆள் வச்சு பாத்துக்க மாட்டான். எங்க அக்கா தான் அந்த குடும்பத்தையே வச்சு பாத்துக்கிற மாதிரி இருக்கும். மொத்த சமயம் என் அக்கா தலை மேல வந்து நிக்கும். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்தினால கண்மூடித்தனமோ பைத்தியக்காரி மாதிரி முடிவு எடுத்துக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நாளைக்கு தான் தம்பி சொன்னது எவ்வளவு பெரிய உண்மைன்னு புரிய வரும். அப்ப பேசிக்கிறேன் நானு. இன்னைக்கு யாரும் என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், நானும் யாருக்கிட்டயும் எதுவும் பேசுற மாதிரி இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு, கல்யாணத்துக்கு கூப்பிடுறது, இந்த என்கேஜ்மெண்ட் கூப்பிடுறது எல்லாம் வேண்டாம். நான் எங்கேயும் வரமாட்டேன், யாரும் என்னமோ பண்ணிக்கிட்டு போங்க. பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ஒரு பொண்ண பையன் தான் பாத்துக்கணுமா என்ன? அவனுக்கு முடியாத நேரத்துல பொண்ணு ஒத்தாசியா இருந்து பாத்துக்கிறதுல தப்பு இல்ல. நான் ஒன்னும் அப்படி சொல்லல, பாத்துக்கலாம், தப்பு இல்ல. ஆனா ஒருத்தன் எப்படி இருப்பான் எப்படி இருக்க மாட்டான்னு தெரியாம அவன் கூட வாழ்க்கைய நடத்துறது அது முட்டாள்தானும். அவன் ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போறான், ஒரு விஷயத்த பண்ண போறான், ஒரு லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் கால் எடுத்து வைக்க போறான், அது அடி வழுக்குது, கீழே விழுகுறான் அப்படின்னா ஓகே சரி. என்னைக்காச்சும் இருந்தாலும் என்னைக்குன்னா ஒரு நாள் அவன் பெரிய ஆளாவா அப்படின்ற நம்பிக்கையில அந்த பொண்ணு அவன் பின்னாடி நிக்கிறதுல ஒரு நம்பிக்கையில ஓகே, எல்லார் வீட்லயும் நடக்கிறது அது ஒத்துக்கிறேன். ஆனா இவன் என்னன்னு நெக்ஸ்ட்னு தெரியாம இவன் பின்னாடி நிக்கணும்னு நினைக்கிறா பாரு, அது இருக்கிறதுலே பெரிய முட்டாள்தனம். என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ பைத்தியக்கார மாதிரி? இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு சொல்றல்ல, தெரிஞ்சே விட்டுட்டு வர முடியுமா என்ன? அவர்கிட்ட காசு இல்ல, அவர்கிட்ட வேலை இல்ல, அவர்கிட்ட நீ சொல்ற மாதிரி எதுவுமே இல்லதான், ஓகே ஒத்துக்கிறேன். ஆனா அவர்கிட்ட எல்லாமே இருக்கும்போது உங்க அக்கா கிட்ட சில பல குறை இருந்துச்சுல்ல, அத காரணம் காட்டி அவர் விட்டுட்டு போலியே, கூடவே தானே நின்னு இருக்காரு. சொல்லு ரகு, கூடவே தானே நின்னு இருக்காரு. அதுக்காண்டி மொத்தமா வாழ்க்கை அழிச்சுக்கணுமா? இங்க பாரு, அவ நல்லா இருக்கணும்னா இந்த தப்ப பண்றதுல தப்பே இல்ல. பாத்தியா பாத்தியா, அவரை விட்டுட்டு வர்றது தப்புன்னு உனக்கே தெரியுது. தப்புன்னு தெரிஞ்சுதானே சொல்ற, தப்புன்னு வாயலே. இங்க பாரு, சரி ஓகே ஒத்துக்கிறேன், அவரை விட்டுட்டு வர்றது தப்புதான், இந்த சிச்சுவேஷன்ல விட்டுட்டு வர்றது தப்புதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த தப்பு செய்யணும், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா பரவாயில்ல, விட்டுட்டு வர்றதுல தப்பு இல்ல. பைத்திய மாதிரி பேசாத ரகு. இன்னைக்கு அவரோட சிச்சுவேஷன் சரியில்லைன்றதுக்காண்டி அவரை விட்டுட்டு வந்துட முடியுமா என்ன? சொல்லுடா. ஆதிக்குட்டு தான் குடிச்சான், பைத்தியக்கார மாதிரி குடிச்சுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு நான் அவனை விட்டுட்டு போயிருந்தா சொல்லு, சொல்லுடா. அவன்கிட்ட தான் கேக்குறேன். உன் ஃப்ரெண்டு குடிப்பான் தானே, பயங்கரமா குடிச்சுக்கிட்டு தானே இருந்தான். என்ன பெங்களூர்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்தல்ல, அப்ப குடிகாரனா தானே இருந்தான் உன் ஃப்ரெண்டு. அப்ப என் வாழ்க்கைய மட்டும் ஏன்டா அழிச்ச நீ? சொல்லாதி, என் வாழ்க்கைய மட்டும் ஏன் அழிச்ச? சரியா வேலைக்கு வரமாட்டான், ஹாஸ்பிட்டல் பக்கம் என்னைக்காச்சும் தான் வருவான்,
சரியா குடிச்சுக்கிட்டே திரிவான் உன் ஃப்ரெண்டு. ம் அப்போ உன் ஃப்ரெண்டு பண்ணா, உன் ஃபேமிலில யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணா அது கரெக்ட். உனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க யாராச்சும் பண்ணா தப்பா? சொல்லுடா. எந்த நம்பிக்கையில என் வாழ்க்கைய நீ எதுக்கு அழிச்ச? ஆ? நான் இப்ப உன் வாழ்க்கை அழைச்சேன். நல்லா தானே இருக்க. ஆ, என் ஃப்ரெண்டு என்ன குடிச்சுக்கிட்டு அலையறான். இங்க பாரு, நேத்து நைட்டு வேலைய பார்த்துட்டு இன்னைக்கு காலையில இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கான். எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவன் எவ்வளவு பொறுப்பா இருக்கான். ஹலோ ஹலோ, இந்த பொறுப்பு பருப்புலாம் இங்க வேண்டாம் சரியா? என்கிட்ட சமைக்காத. ஆ? என்ன பெங்களூர்ல இருந்து இங்க கூட்டிட்டு வரும்போது உன் ஃப்ரெண்டு சரியான குடிகாரன் அப்படிதானே? ம் குடிச்சுக்கிட்டு வேலை இல்லாம அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா திருந்தினதெல்லாம். சார், ஏன் காது குத்தாதீங்க. காது குத்தி ஆல்ரெடி கம்மல் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் பண்ணா அப்போ அது சரி, இதே அவர் பண்ணா தப்பு அப்படிதானே? என் வாழ்க்கைய கல்யாணம் பண்ணி எப்படி உன் ஃப்ரெண்டுக்கு அழிச்சா நீ? உனக்கு எந்த உரிமை இருக்கு? சொல்லுடா, உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஷாலினி, நீ அவனை லவ் பண்ணீங்க. அதேதான். இப்போ ராம்குமாரும் உன் அக்காவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துப்பாங்க. விட்டு சும்மா நடுவுல மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்காத. கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. காலையில வருவேன், கிளம்பி இருக்க, புரிஞ்சுச்சா? இல்லன்னு வச்சுக்கோ, உன் ஃப்ரெண்டை விட்டுட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பேன். என் வாழ்க்கைய அழிச்சல. நல்லா இருக்க வாழ்க்கைய பைத்தியக்காரி மாதிரி எதோட முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காத. இங்க பாரு ரகு, அவன் அப்படி இருந்தான், இப்ப அப்படி இல்ல. எனக்கும் தெரியும் தான். அதே மாதிரிதான் அவரோட சிச்சுவேஷன் இப்போ கொஞ்சம் மோசமா இருக்கு. மேபி கல்யாணம் ஆயிட்டு அவருக்குன்னு ஒரு லைஃப் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா மாறுவாரு. சரியா? கொஞ்சம் டைம் எல்லாருக்குமே எடுக்கும் ரகு. அந்த டைமை கொடுத்துதான் ஆகணும். ஒரு காயம் பட்டாலே இத்தனை நாள்ல இருந்து இத்தனை நாள் ஆகும்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதே மாதிரிதான் அவங்க அம்மா இறக்க போறாங்கன்னு தெரியுது. இந்த விஷயத்த எல்லாருமா சேர்ந்து மறைச்சிருக்கீங்க. ஒண்ணுக்கு மாத்தி ஒண்ணு பிரச்சனை சுத்தி ஹாஸ்பிட்டல் விஷயம் கேள்விப்பட்டேன். ஆரம்பிச்சது பாதிலே முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே இல்லாம ஒரு மனுஷனால எவ்வளோடா தாங்க முடியும்? அவர் சைடு நியாயப்படி பார்த்தா நீ நின்னு இருக்கணும். நான் இருக்க மாமான்னு சொல்லிட்டு நீ என்னன்னா அவர்கிட்ட பணம் இல்ல காசு இல்லன்னு சொல்லிக்கிட்டு பாதிலே அறுத்து விட்டுட்டு வரணும்னு நினைக்கிற. எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல ரேஷ்மக்கா பண்றதுதான் சரி. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு மெனக்கட்டு போன் பண்ணி வர சொன்னான் பாரு, அவனுக்கு இருக்கு. புரியல. உன்னொன்னு ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டு அங்க சோகத்துல இருக்கான். நான் சொல்லி பார்த்துட்டேன், கேட்கல. நீ கொஞ்சம் சொல்லி பாருன்னு கூப்பிட்டான், அதான் வந்தேன். இல்லன்னா உன்னை வந்து பாக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? ஆளையும் மூஞ்சியும் பாரு. அனு, இவெல்லாம் திருந்தவே மாட்டான். கடைசி வரைக்கும் திருந்த மாட்டான். எவ்வளவு சொன்னாலும் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கானா வேறுபேத்திக்கிட்டு. நீ கல்யாணத்துக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். மாவன நீ எப்படி நிறுத்துறன்னு நானும் பாக்குறேன். கல்யாணத்தை நிறுத்திடுவியா நீ? நான் ஒன்னும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த போறேன்னா சொல்லல, கல்யாணமே நடக்க வேண்டாம் தான் சொல்றேன். டே பைத்தியம், ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான்டா. இதுக்கு மேல மவன ஒரு வார்த்தை பேசன வாய் அடிச்சு உடச்சிருவோம் பத்துக்கோ. நியாயப்படி பார்த்தா உன் ஃப்ரெண்ட நான் கல்யாணம் கூட பண்ணிருக்க கூடாது. பைத்தியக்காரன், அவனை கல்யாணம் பண்ணல அப்ப நான் யோசிச்சிருக்கணும்ல, இவனை கல்யாணம் பண்ண என் வாழ்க்கை அழிஞ்சு போயிரும் சொல்லிட்டு. ஏன் அனு உன்னை கல்யாணம் பண்ணல? உங்க அம்மா எப்படி அணுவை பாத்துக்கிட்டாங்க சொல்லு, எப்படி பாத்துக்கிட்டாங்க? எல்லாமே எனக்கும் தெரியும். ஏன் அனுவோட அம்மா உன் வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? உன் மேல இருக்க நம்பிக்கையில தானே. அந்த நம்பிக்கைய ராம்குமார் மேல வை. முதல்ல வந்துதான் இவன் ஏதோ ஒழுக்க மாதிரி இன்னொரு ஓட்டி எதனா திருப்பிச்சிட்டு இருக்கத. இவெல்லாம் ஒரு ஆளு நீங்க வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க பாரு, அவனுக்கு பிடி இருக்கு முதல்ல. அக்கா. வாதி. என்னக்கா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நேத்து நடந்ததலாமா விடுங்கக்கா. அக்கா, அதெல்லாம் அது ஏதோ சும்மா நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. விடுங்கக்கா, இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன? நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்க வேண்டாமா? நாளைக்கு என்கேஜ்மெண்ட். ஆளாளுக்கு ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி சொல்லுங்க? வாங்கக்கா, ராம்குமாரை போய் பார்த்துட்டு வருவோம். நேத்து அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். என்ன ஏதுன்னு பார்க்கணும். அந்த அம்மா வேற தனியா இருப்பாங்க, பாவம். யாருமே இல்ல கூட, துணைக்கு யாருன்னா இருந்திருந்தா கூட பரவாயில்ல. சாப்பிட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. வாங்கக்கா போய் பார்த்துட்டு வருவோம். வேண்டாதி, நான் நான்
வேண்டாம் வீடு. அஹ், இது இல்லாதி, அங்க போக வேண்டாம். என்னக்கா நாளைக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு போக வேண்டாம்னு இருக்கீங்க? வீட்ல அதுக்கான எந்த ஏற்பாடும் நடந்த மாதிரி தெரியல. ஆளாளுக்கு ஒரு ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கீங்க. மேல போனா பாட்டி ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா கிச்சன்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ரகு என்னன்னா பெட்ரூம்ல இருக்கான். நீங்க ஹால்ல உட்காந்துகிட்டு இருக்கீங்க. என்னக்கா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நிச்சயதார்த்தம்க்கா நாளைக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் நினப்பு இருக்கா இல்லையா? அதுக்காண்டி ஷாப்பிங் எதுவுமே பண்ணல. நீங்க என்னன்னா என்னக்கா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு போக வேண்டாம்னு இருக்கீங்க. விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? ஆ இந்த மாதிரி நேரத்துல தான்க்கா அவருக்கு சப்போர்ட்டா நம்ம நிக்கணும். அவன் பேசிட்டான்றதுக்காண்டி நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கணும்லாம் இல்ல. அவன் இன்னைக்கு இப்படி பேசுவான், நாளைக்கு மாத்தி பேசுவான். அவனை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? கோவத்துல 2 நிமிஷம் கத்துவான், அதுக்கப்புறம் அவன் சமாதானம் ஆயிடுவான்னு சொல்லிட்டு. இங்க பாருங்கக்கா, இந்த மாதிரி நேரத்துல இருக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கூட இன்னும் மனசு வெறுத்து போயிருவாரு. ச்சே, நம்ம கூட யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவு வேதனையா இருக்கும். ம் எங்க அம்மாக்கு தலைவலி ஒண்ணுன்னு வந்துட்டாலே, நான் இங்க இருக்கும்போது அம்மா அங்க இருக்காங்க, அம்மா கூட யாருமே இல்லையே அப்படின்னு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? இப்ப அவரோட நிலைமைய நினைச்சு பாருங்க. அவங்க அம்மாக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன். அந்த அம்மாவை நினைச்சு பாருங்களேன். தான் பையன் இப்படி குடிச்சிட்டு வந்து தன்னால கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவு வேதனையில இருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்காண்டியாச்சும் நம்ம சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்க வச்சு செய்யணும்க்கா. பாவம்க்கா, ப்ளீஸ் வாங்கக்கா போய் பேசிட்டு வருவோம். நான் இருக்கேன்க்கா அவங்க கூட. நம்ம பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும். அக்கா 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 என்னக்கா? குழந்தையக்கா நீங்க? என்னக்கா? அதான் எல்லாருமே இருக்கும்ல, பாத்து போங்க, விடுங்க. என்னக்கா அழுதுகிட்டு இருக்கீங்க நீங்க? இல்லாதி, அது அது சரி இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க.